உங்கள் வாழ்க்கை துணைவாகிய கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நல்ல துணையாகவும் இருக்க வேண்டும். உடன்படிக்கையில் மனைவி கணவனுக்கு பிறகும் பணாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலியல் வாழ்வில் உண்மையும் உத்தமமும் மிகவும் அவசியம். திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு எந்த முறையாத்து உறவுக்கு யோசிப்பை போல விலகி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளிடம் உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மாதிரி உள்ள தகப்பனாக செயல்பட வேண்டும். பிள்ளைகளிடம் நல்ல தரமான நேரம் செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளோடு அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்று அநேக குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளை நல்ல அவைக்குரிய நிலையை வளர்க்க பிரயாசப்படுவது இல்லை. உங்கள் பிள்ளைகளை கொடுத்து தேவன் கணக்கு கேட்பார். அவைகளை பழக்கம் கொண்டு இருப்பது பெற்றோராகி உங்கள் பொறுப்பு. எளிய போலிடாம அப்படிக்காமே போலிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா கரங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.